கவிதை தொகுப்பு வெளியீட்டுக்கு யுகபாரதி என்னை தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிற கேள்வியை நான் அவர்கிட்ட கேட்க விரும்புகிறேன். அவருக்கு எப்போதுமே அவர் கேள்வி கேட்டு பழக்கங்கிறதுனால இன்றைக்கி அவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டார், அவ்வளோதான். முதல்ல வந்து கார்த்திகை செல்வன் என்கிற ஒருவர் நெறியாளர் என்கிற செய்தி ஆசிரியர் என்கிற மிகப்பெரும் ஒரு ஊடகவியலாளர் என்கிற காலையில் முதல்வரையும் மலையில் முந்தா நாள் முளைத்த தலைவரையும் நெருங்கி பேசக்கூடியவர் என்பதையெல்லாம் தாண்டி அவர் என்னோடு எனக்கு டூ வீலர் ஓட்டி கொண்டு வந்தவர் என்பதும் அவர் உட்கார நான் டூ வீலர் ஓட்டி கொண்டு சென்றவன் என்பதும் இந்த சமூகத்துக்கு தெரியாது. அதை டிவிஎஸ் சாம்பு. எனவே அதை தெரிவிக்கும் நிமித்தம்தான் அவரை நான் அழைச்சிருந்தேன். அது மட்டும் இல்லை, அவர் கார்த்திகை செல்வன் ரொம்ப நாகரிகமாக மறைத்து சொன்னாலும் அவர் ஆகச்சிறந்த காதலர், ஆகச்சிறந்த காதல் கவிதை எழுதக்கூடியவர். அவர் வந்து எப்போதுமே சாட்சியங்கள் உண்மைக்கு ரொம்ப சாட்சியமாக இருக்கிறவர். அதெல்லாம் தாண்டி எந்த பணமும் கொடுக்காமல் என்னிடத்தில் ஒரு கவிதை வாங்கி அதை பதிப்பித்து 15 வருடத்திற்கு பிறகு ஒரு மேடையில் வந்து வாசித்து இது 20 வருடத்திற்கு பிறகு நீங்கள் எழுதிய கவிதை தான் என்று அவர் சொன்னார் இல்லையா. உண்மையிலேயே அந்த கவிதையுடைய வரிகள்லாம் எனக்கு மறந்து போச்சு, தெரியவே இல்லை. என்றாலும் அது அப்பாவுக்காக எழுதிய கவிதை என்பதனால் அதை தப்பாமல் இங்கே வந்து வாசித்த கார்த்திகை செல்வனுக்கு என்னுடைய நன்றி. நான் எதையாவது கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிற பொழுதே அவர் எனக்கு புதுசாக ஒன்று கொடுத்துருக்கிறாரு. மிக்க நன்றி. இதுதான் உங்களுக்கு மேடைக்கு அழைச்சதுக்கான அன்பு, வாழ்த்து. நன்றி.